ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லோரும் எப்படி சும்மா இருக்கிறீங்களா மக்களே? நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கெண்டில் எலிஸ்பெத் சேர்ச்சுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு என்ன விசேஷம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து மடு மாதம் அந்த பெருநாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த எலிஸ்பெத் கெண்டில் வந்து நடக்கும். யூகேயில் நடக்கிறது. அதுக்கு நான் ஒரு வருஷமும் தவறாக வரும். இந்த வருஷம் வந்திருக்கிறேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. நிறைய தமிழ் மக்கள் வெறிவினம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய ஆக்கள் வெறிவினம் லண்டன் சிட்டிக்குள்ளே இருந்தெல்லாம் வெறிவினம். அப்போ நாங்கள் வந்து இருக்கிறது வந்து கெண்டு தான். எங்கள் இடத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் இந்த இடம். அப்போ நாங்கள் அடிக்கடி சும்மா நாள்லேயும் வருவோம். ஆனால் பெருநாள் நாள்லேயும் வாரம் நாங்கள் கூட. அப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் மாதா பெருநாளை தான் பார்க்க போகிறீங்களே, எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே. மற்ற வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்துக்கொண்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது. நாம் ஒரு வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும் மக்களே. மற்ற வந்து லைக் கொண்டு போட்டுட்டு அப்படியே வாங்க வீடியோக்கு போகலாம். எப்படி இருக்கிறீங்களா? நீங்களும் வந்து இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்களே. போன வருஷம் உங்களை கண்டேன். என்ன மாரி இந்த கோயிலை சேர்த்து பற்றி சொல்லுங்கள். என்ன மாரி மாதாண்ட மாத பெருநாளை பற்றி? 26 வருஷம் வரீங்களா? 36 வருஷம் என்ன? 36 வருஷம். பட் வர தொடங்கி ஒரு 26 வருஷம் தான். 26 வருஷம். சந்தோஷம் என்ன? நல்ல சந்தோஷம். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா பார்க் மாதிரி இருக்கு. விளையாடுவாங்க வந்து. இன்றைக்கி ப்ரோக்ராம்கள் இருக்கோ? இன்றைக்கி நல்ல ப்ரோக்ராம்கள் இருக்குன்னு சொல்லி போன வருஷம் நடந்த மாதிரி என்ன சாப்பிடலாம் வந்துடுங்களா? சாப்பிடலாம் வந்துருக்கு. சந்தோஷம். மாதா வழியாக கும்பிடுங்க, எங்களுக்கும் சேர்த்து கும்பிடுங்க, பார்க்குற மக்களுக்கும் சேர்த்து கும்பிடுங்க. கிளம்ப சொல்லிவிடுங்க மக்களுக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே மருதமடு அன்னையின் விழாவை கொண்டாட வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தமிழர்கள் எங்களின் தாயாக இருக்கும் மருதமடு அன்னைக்கு இன்று விழா எடுக்கின்றோம். சிலுவை அடியில் மனுக்குலம் அனைத்திற்கும் தாயாகும் வரம் பெற்ற தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 26 வாரத்திலே காலில் எடுத்து வைத்திருக்கின்றோம். அதே வேளையில் இன்றைய நாளிலே நாங்கள் மருதமடு அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட நாங்கள் ஆழமான விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அவை அவளுடைய பரிந்துரையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை தினத்துக்காகவும் இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்னும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கு மக்களாக ஒன்று கூடி அன்னை தன்னுடைய பரிந்துரையின் ஊடாக எங்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மை தினங்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூற இந்த இடத்திலே நாங்கள் கொண்டு கூடியிருக்கின்றோம். அவை மருதமடு என்று சொல்லுகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்வோடு உன்னிப்பிணைந்த ஒரு தாயாராக இருப்பதை நான் பார்க்கின்றேன். இங்கே இருக்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் நீங்கள்
இந்த இடத்திலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு செல்லுகின்ற வேளையிலே நீங்கள் மருதமடு அன்னையினுடைய பிரசன்னத்தை நீங்கள் தவற விடுவதில்லை. ஒவ்வொரு விடுமுறைக்கு செல்லுகின்ற வேளையிலும் கூட அவர்கள் அங்கே வந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் நீங்கள் ஒவ்வொருவரும் மருதமடு அன்னையை நோக்கி, மரியன்னையை நோக்கி நீங்கள் படையெடுக்கின்றீர்கள் என்று ஆழமாக நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, மரியன்னை எங்களுடைய நம்பிக்கையினுடைய தாயாக இழந்த உலகிலே திரு ஆவியை வழிநடத்தும் எமது ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையில பாதுகாத்து வழிநடத்தி வரும் பரம்பொருளே இறைவா, எமது இளையவர்களை உம் பாதம் கொண்டு வருகின்றோம். அழிந்து போகும் உலக காரியங்களில் இவர்கள் தங்களை தொலைத்து விடாமல் உம்மையும் உமது அரசையும் தேடவும், இவர்களில் இருந்தும் உமது திராட்சை தோட்டத்துக்கு தேவையான பணியாளர்களை தெரிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாக பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த ஒரு கோடி தேன்தூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்றுள்ளம் நீ வாழும் பூங்காவனம், மனமென்னும் பொன்பண்டே நிறைவாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன்தூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்றுள்ளம் நீ வாழும் பூங்காவனம், மனமென்னும் பொன்பண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி வாழும் பேரானந்தம். விளக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பாக அன்னை மடி அன்னையின் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். On behalf of the Tamil Catholic Chaplaincy, our sincere thanks. புனித மரியாயே, இறைவனின் புனித மாதாவே, கன்னியர்களின் உத்தம கன்னிகையே, புனித சுபமாலை மாதாவே, மருத மடிவிலே திருப்பதி கொண்டு தேவ அருள் பொழிகின்ற சுபமாலை மாதாவே, கரடி புலி வாழும் கானகத்துடே அருளை தந்து கருணை மழை பொழிந்து வருகின்ற சுபமாலை மாதாவே, நம்பி வந்தோருக்கு என்றும் தப்பாது அடைக்கலம் அருளி வருகின்ற சுபமாலை மாதாவே, இத்திருப்பதிக்கு யாத்திரை இழைத்து களைத்து வருகின்றவர்களுக்கு இளைப்பாட்டி குளிர்ந்த நிலை தந்து வருகின்ற சுபமாலை மாதாவே, நருதமடு திருப்பதியை நினைக்க இன்பத்தையும் இப்பகுதியில் வசிக்க மதுரத்தையும் அருளுகின்ற சுபமாலை மாதாவே, காட்டிலே பெற்ற மாதாவை போல் அன்போடு அதிகாரத்து இறங்கி வருகின்ற சுபமாலை மாதாவே, பிசாசுகளின் சோதனைகளால் துன்பமடைந்தவர்களையும் தைரியம் தந்து புதுமை புரிகின்ற சுபமாலை மாதாவே, அரவணைக்கின்ற ஞானிய சுபமாலை மாதாவே, தஞ்சமன்று ஓடி வருகின்ற அடியார்கள் மேலே தயவாயிருந்து வருகின்ற சுபமாலை மாதாவே, சென்னமாசனுக்கா கன்னியான சுபமாலை மாதாவே, பரலோக பூலோக
சத்தமானது முடிய சன்னதி மட்டும் எட்டுவதால் அதற்கு செவி கொடுத்தருள வேண்டுமென்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே அடைந்து தேவு அருளை பெற வேண்டுமென்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே பஞ்சம்படை கொள்ள நோய் பெரிவாரி காய்ச்சல் வராதபடி காத்தருள வேண்டுமென்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் கிருபை செய்ய வேண்டுமென்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். சத்திய வேதம் தலை தோங்கி வரல கிருபை செய்தருள வேண்டுமென்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பரிசுத்த பிதாவான பாப்பரசரை ஆசீர்வதித்து அவரை சத்ராதிகள் கையில் இருந்து காத்தருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மேற்காணியாரை ஆசீர்வதித்து அவரை காப்பாற்றி அவரின் சுகிர்ந்த கருத்துக்கள் நிறைவு என்னென்னு சொன்னால் மக்களே பூசையெல்லாம் முடிஞ்சு மாதம் எல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போய்ட்டு நிற்கிறோம். சாப்பிட்டுட்டு விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்காம், அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கி விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்க போதும். போன வருஷமும் நடந்தது, இந்த வருஷம் நடக்க போகுது. அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம், அப்படியே வெயிட் பண்ணுங்க மக்களே. நீங்கள் சொன்னால் நிறைய பாருங்கள், கார் பார்க்கல பாருங்கள், நிறைய கார்கள் நிற்கிது. எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். உண்மையில் ஒரு ஜாலியாக இருக்குது இந்த டைமில் வந்து எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழ் மக்களே. அது எல்லோரும் சந்தோஷமாக சாப்பாடு வந்து சாப்பிட்டு இருப்பேன் பாருங்க. கணக்கு பார்த்தீங்களா, இருக்கு சாப்பாடு இருக்கு எங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன சர்வே பிடிக்கிறீங்க? அக்கா ஓகேயா? எங்களை தர குடிக்கிறீங்களா? சர்வேட்டுவா நல்லா தானே இருக்கு. சாப்பாடு செய்யலைன்னா எனக்கு போகல, எங்களை கொண்டு வாங்க அண்ணா குடிப்போம். இதுதானே முக்கியம். என்னென்னு சொன்ன மக்களை வேறுங்க சர்வேட் குடிக்கிறோம். தாம் ஹலோ, சர்வேட் ஒன்று வந்து குடிச்சுட்டு இருக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சர்வேட் குடிங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, எப்படி இருக்கு? எப்படி மாதா கோயிலுக்கு வந்தீங்க? கோயிலை இப்படி சொல்லுங்க ரெண்டு வார்த்தை. எத்தனை வருஷம் வரீங்களா? ஒரு 15 வருஷம் கூட தனியாக வந்தீங்க ஃபேமிலியா? நல்லா சாப்பிடுங்க. அதில் சாப்பிடுவார், நான் கொஞ்சம் சாப்பிடுவார். ஓகே, ஜெகனை சந்திச்சது வீடியோ எடுப்பார். பார்க்குறீங்களா? பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குறீங்களா? ஓகே, சாமி இல்லாமா? தேங்க்ஸ் சார். வீடியோ பார்க்குறீங்களா? எங்கே இருக்கீங்க?
நாங்கள் வெம்பிளி வெம்பிலியா வெம்பிலிருந்து உங்களோட ஏல்ஸ்பெரியை பார்க்குறோம் நாங்கள் லைக் பண்ணுறீங்களா ஓ கமெண்ட்ஸ் போடுற ஆல்ரெடியாகவே கமெண்ட்ஸ் போடுறோம் இந்த வேலை கமெண்ட்ஸ் வேறு லைக் பண்ணா காணும் உங்களோட இது தொடர்ந்து பார்ப்போம் லைக் பண்ணுவோம் நாளைக்கு தான் வரும் நீங்கள் போனால் வந்தால் இருந்தால் இருந்தா எல்லாம் ஒரு ஃபன் தானே வெளிநாட்டுக்கு எங்களுக்கு ஒரு லைஃப் ஒரு சந்தோஷத்துக்கு நல்ல விஷயம் காசுக்கான இல்லை சந்தோஷம் நீங்கள் இந்த ஏரியாவில் போடுறது சந்தோஷம் வித்தியாசம் நீங்கள் மட்டும் அந்த ஏரியா சொந்தம் மட்டும் கேள்விப்பட்டேன் அப்படி நாங்கள் இதுக்கெல்லாம் இருக்கோம் பக்கத்தில் அதான் ஏல்ஸ்பெரி ஆஸ்பெட் பக்கத்தில் இருக்கிறோம் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க பெரியவங்கள டிவியில் எல்லாம் உங்களை ஒழுங்கு எல்லாம் பார்த்து எல்லாம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு பொண்ணுக்காக பெண்களுக்காக உங்களோட மக்கள் இங்கே எப்படி இருக்கிறோம் எல்லாரும் நினைப்பாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் லைவ்ல தெரியும் தமிழ்நாட்டில் லைவ் தெரியும் அவங்களுக்கு பணக்காரையில் இப்போ இருக்கு நான் கிரெடிட் கார்டை எடுத்து தான் சவாளிக்கிறோம் இல்லை அங்கே ஊரில் இருக்க மக்களுக்கு தெரியாது அவே தெரியாது தெரியும் வேற நாங்கள் ஊருக்கு போகும்போது கடன்பட்டு போகிறோம் அதை கட்டிப்படியாக திருடுவாங்க 5 வருஷமா அதை சொன்னாலும் நம்புறாங்க ஒரு தடவை ஊரில் இருக்கிறவங்க நியூ ஜெனரேஷனுக்கு போடுவாங்க உங்களோட வீடியோ போடுற பேச்சு இல்லை வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறோம் எங்கள் தூரத்துலேருந்து வந்தீங்களா வாலிங்டன் க்ராய்டன் குரோயிலேருந்து எப்படி ஒரு வருஷம் பாடுறீங்களா ஒரு வருஷம் பாருனான் நல்லது இப்படி எங்களோட தமிழ் குடும்பம் எல்லாரும் இங்கே வந்து நல்லா பங்கு வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி நல்லா சந்தோஷமாக இருக்கு சொல்லுங்க சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கல நடுவ மடுவுக்கு போகிறேன் நான் அப்போ அந்த பக்தி இன்னும் இருக்குது விடாது எந்த மாதாட்ட போனாலும் மடு மாதாட்ட போகாமல் இருக்க மாட்டேன் தெரியும் எவ்வளவு உதவி செய்ய நான் மன்னாரில் படித்தேன் அப்போ மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம் போய்க்கல மடுவில் போய் நின்று ஒரு நாள் பெருநாள் டைம் அங்கே நின்று தங்கிட்டு அங்க அக்கா நேசா இருந்தவன் அப்ப அவ எனக்கு ரூம் தருவா ஹாஸ்பிட்டல்ல மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் அப்ப அங்க இருக்கலாம் அவ நைட் டியூட்டி நான் அப்ப இரவுல படுத்துட்டு காலமா போய் எல்லா இடம் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு திருப்பி போறது சந்தோஷம் பார்க்க இன்னும் கூட ஆக்கள் வந்து நீ இந்த கோடை காலத்துல ஸ்போர்ட்ஸ் ஆக்கள் செய்யறது நல்லா இருக்கு நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம் இவரும் கதைக்க போறாங்க சரி நீங்களும் கதைங்க 2 பேரும் சேர்ந்து கதைங்க சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க எவ்வளோ ஆளாக வாரீங்களா கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு 15 வருஷம் வரும் 15 வருஷம் வாரீங்களா அங்கே என்ன சொந்த மன்னார் தான் நீங்களும் மன்னார் எங்களோட பிரதான கோயில் வந்து மன்னார் அக்கா வாங்க மடுதான் சின்ன வயசுலேருந்து போகிறேன்னா அந்த அதனுடைய இது ஃபுல்லாக இருக்கு விரும்புறது ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த அதனுடைய அப்படி இருக்கு பிரசங்கம் நல்லா இருந்தது ஆமாம் நல்லா சந்தோஷமாக இருந்தது பூசை எல்லாம் நல்லா இருந்தது வித்தியாசமாக இருந்தது எனக்கு நல்ல உண்மை நல்லா இருந்தது ஏன்னா இது ஓல்சிங்கம் பேர் தான் அது 3 பூசா அக்கா வாங்க அக்கா இந்த வீடியோ பார்க்குறோம் சொல்லுங்க என்ன பற்றி மாதா பற்றி சொல்லுங்க மாதா பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு மாதா பற்றி எல்லாருக்குமே தெரியும் தானே நாங்கள் தொடங்கின காலத்துலேருந்து வாரோம் லாஸ்ட் இயர் வரையில ஸ்ரீலங்கா போயிட்டோம் ஸோ இந்த வருஷம் இங்கே இருந்தபடியாக வாரோம் போனீங்களா மடம் கட்டாயம் 20 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் போனோம் லாட் ஆஃப் சேஞ்ச் இருக்கு சரியான சேஞ்ச் நல்ல நல்ல ஊர் ஆல்வேஸ் பிடிக்கும் தானே எல்லாருக்கும் நிறைய மாற்றங்கள் வேற உலகத்தை நோக்கி போகுது எங்களோட நாடு நாங்கள் இங்க வந்து அங்க என்னத்தை நோக்கி போறோமோ அது இல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய என்ன காசுன்னு ஓடுறாங்க அங்கேயுமே பிள்ளைகளுக்கு படிப்பு இங்க நாங்க எவ்வளவு கொண்டு ஓடுறோமோ அது மாதிரி அங்கேயும் அதே மாதிரிதான் ஓடுறாங்க தெரியல எவ்வளவு தூரத்துக்கு என்ன மாற்றங்கள் வருமோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கு இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கு நிறைய கிராமங்கள் போனாங்க பார்த்தோம் இன்னும் இருக்காங்க சில ஆக்கள் அங்க இங்க உள்ள புலம்பெயர் ஆக்கள் அங்க போய் இன்னும் செய்யல அந்த இடங்களுக்கு இன்னும் போய் உதவி செய்யல சில ஆக்கள் அந்த ஒரே இடத்துக்கே போயிட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க வெளி மாவட்டம் கஷ்டப்பட்ட இன்னும் அடிமட்டம் போரால பாதிக்கப்பட்டாங்களா நிறைய பேர் அது இன்னும் வரணும் பாப்போம் தெரியல சில பேர் செய்யறாங்க சில செய்யறாங்க நிறைய செய்யறாங்க உதவி திட்டத்தை தாண்டி என்னன்னா வாழ்வாதார உதவி செய்து கை நட்டுறதுக்கு வைக்க கூடாங்கிற மக்களை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை செய்து விட்டோம்னா அவங்க அதை முன்னேற பார்க்க வேணும் எங்கட மக்கள் கொஞ்சம் கஷ்டம் அதுல இருந்து வாரத பழக்கப்பட்டுட்டாங்க வாங்கி பழக்கிட்டாங்க
சொன்னா நிறைய வீடியோவில் அதை பற்றியெல்லாம் காய்ச்சிருப்பேன். கஷ்டம் அது நீங்க அதை தாண்டி வந்துட்டோம். எங்கட மக்கள் இங்க உள்ளாக்கள் ஆரம்பத்திலேயே எங்கட மக்கள் இங்க உள்ள புலம்பெயர்வார்கள் என்னன்னா எங்கட நாட்டை கட்டி எழுப்பினாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு அடிப்படை முல்லைத்தீவெல்லாம் நான் போனான், சண்டை நடந்த இடங்கள் எல்லாம் போனா, ஆனா நிறைய எழும்பி வந்துட்டாங்க. விழுந்தாலும் வீழ்வட்ட மாதிரி எழும்பிட்டாங்க. அவர்கள் ஸ்டில் கஷ்டப்பட்டாங்களே. நீங்க எங்கட மக்கள் இதை பார்த்துட்டு போகணும். மற்றது மன்னர் மாடு அந்த சட்டியான வித்தியாசம். நிறைய காசுகள் வந்து போவதில்லை, சுத்தி இல்லை. மக்களும் அதை வந்து காஜா பிரச்சனை நேரடியா இறங்கி செய்யறது நல்லது. நாங்க ரகசியம் மூலமா செய்யறோம், வீடியோல போடுறதில்ல. அது நல்ல போவாங்க, வீடியோல போட்டா பிரச்சனை இல்லை. சொல்லுவாங்க வீடியோக்கா உதவி செய்யறது. அப்ப நாங்கள் இல்ல அது தெரியப்படுத்துறது நல்லது தானே. ஒன்றை பார்த்து ஒன்று உதவி செய்யறதானே, உதவி செய்யறதானே. நாங்களும் வந்து வெளியே தெரியப்படுத்த செய்யறோம். நிறைய இல்லை, ஒன்று கொஞ்சம் தான். நாங்களும் அவ்வளவுக்கு பெரிய பணக்காரர் இல்லைங்க. இங்க தெரிந்த இங்க கஷ்டம் தெரியும். இரவு ஓட்டுறோம் நாங்க. 2 வேலை இல்லை. ஒரு நாள் லீவ்ல இப்படி வந்து போறோம், சந்தோஷமா இருக்கு. மக்களை பாக்குறோம். எதிர்பார்க்காம தான் லாஸ்ட் இயர் ஹாலிடே எல்லா ஹாலிடேயும் போயிட்டு எனக்கு ஸ்ரீலங்கா போனால ஹாலிடே இல்லை. அப்ப இந்த ரீஜாயின் பண்ணி நான் ஒரு ஜாப் அதால எனக்கு ஓஃபே இல்லை. லக்லி அன்றைக்கு எதுவும் தெரியல. ஒரு இங்க நின்றா ஒரு வருஷம் மாறுறோம். அடுக்கும் சரி வாஷிங்கும் சரி நாங்கள் எவ்ரி இயர் போறோம். மிஸ் பண்றேன். எதிர்பார்க்காம கிடைச்சது. நல்ல பூசை, நல்ல பூசை, நல்ல பிரசங்கம். ஃபாதர் சுவாமி ஊர்ல இருந்து தமிழ் சும்மா கேட்க ஆசையா கேட்க நல்ல ஆசையா இருக்கு. நல்ல நல்ல பிரசங்கம், நல்லா இருந்தது. நல்லா இருந்த பூசை. அளவான மக்கள், அளவான மக்கள் நல்லா இருக்கு. பாக்குறீங்களா வீடியோ? உங்களோட வீடியோ நாங்க பாப்போம். ஒரே சாப்பாடு. சில நேரம் உங்களோட பாக்க கூட அலட்டுற மாதிரியும் இருக்கு. சில நேரம் அவ சொல்ல கூட கட் பண்ணி விடுறா. அதுக்கு ஜெல்லத்தை போடுங்க. கூட காய்க்கிற மாதிரி அங்க அங்க எங்கட வெப்லியில கிடபெற கூடிய பாத்துட்டு சொல்லுவோம். நாங்க டிஸ்கஸ் செய்வோம். இவர் என்ன இதை சொல்றேன். எந்த தமிழே அப்படித்தான் எல்லாம் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. தமிழே அப்படித்தான் பட்டாதான் போடுவோம். எல்லாம் போடுறீங்க பாக்க. என்ன சொன்னா நாங்க யூடியூப்காக கதைக்கிறீங்களா? சும்மா ஒரு ஃபண்ணுக்காக கதைக்கிற வாயில வரது வரும், அப்படியே ஓடும். சில பேர் சொல்றது அப்படி கதை இப்படி மனைவி சொல்லுவா அப்படி கதை. என் மகள் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இங்க வரும்போது என்ன மகள் கொடுத்துருக்கா. அதுல தெரியும் மகள் கொடுத்துருக்கா. அப்பதான் நீங்க வாரீங்க அந்த இயர். 2-3 இயர்ஸ் இருக்கு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கு முதல்ல இல்ல இங்க 2015 ஆரம்பிச்சுட்டு யூடியூப் மாதிரி செய்யற சும்மா ஷார்ட் வீடியோ டிக்டாக்ல போடுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அப்ப சொல்றீங்க நான் இந்த டைம் நான் வாரேன். என் மகள் கொடுத்துட்டு தெரியும். இதுல இங்க இருந்து போட்டு விட்டோம். நன்றி. நீங்க சொன்னதை நான் திருத்திக் கொள்றேன். அப்ப சொன்னதானே தெரியும். நன்றி சார். உங்களை கண்டா நிறைய விஷயம் சொல்லானே டக்கடுக்கு கேட்கறத கொண்டு வர. வேற சொல்லுங்க. பிள்ளை இருக்கா யூடியூப்ல? நிறைய ரெண்டு சொல்லணும் டெச்சரா நான் வர வீடியோ ஒன்னு அப்படி சொல்லுங்க. இல்ல நான் மறந்துட்டேன் டக்கடுக்கு. அப்படியே போறேன். நல்ல இது. நீங்க உங்களோட வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் காட்டுறீங்க. இப்படி எங்களுக்குமே வேல்ஸ் எல்லாம் காட்டுறீங்க. நான் இன்னும் போகல. இத்தனை வருஷமாச்சு வந்து வேல்ஸுக்கு போவோம். நல்லா இருக்கும். ஆனா என்னென்ன விதரம் இருந்து போகணும் அப்படி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். விதரம் 2 நாள் சாப்பிடாம எனக்கு கொஞ்சம் கஷ்டம். வச்ச சாப்பிடணும் நாங்க. அப்போ ஒரு நாளைக்கு போடுவோம் இருக்கிறோம். காட்டி நல்லா. நீங்க அந்த வேல்ஸ் நோத்துல ஹெரவான்ல 3 நாள் தங்கியா? அந்த வீடியோ போடுறேன் பாத்தீங்களா? அது பார்த்தேன் நான் கூட. இல்ல அங்க அதுக்குள்ளேயே நாங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர ஆக்கள் சொன்ன ஆக்கள் தான் இருக்கு. உங்களுடைய மட்டும் இன்னும் எல்லாம் சொல்லி அவங்களும் இப்ப ட்ரிப் ஒன்று செய்யறாங்க. அவர்கிட்ட இதுவும் பாக்குறேன். நான் முதல் போனேன் கோயிலுக்கு போன வருஷம். இந்த வருஷம் சும்மா இதுக்கு போனேன். இடம் பாக்குறேன். 3 நாள் கிரமேல வாங்கி. அதுல வேற ஒரு இடம் மட்டும் காட்டுங்க. ஒரு பார்க் மாதிரி எல்லாம். நல்லா இருக்கும். நல்ல வடிவா ஆடுறாங்க. வடிவா அதாச்சும் நம்ம கோயிலுக்கு கிட்ட இத்தாலி அந்த இடத்தையாவது இத்தாலி மாதிரி சரியா நல்லா இருக்கு. போய் பாருங்க. சந்தோஷமா இந்த வீடியோ மூலமா எல்லாம் பாக்குறீங்களா? நீங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். நாங்க யோசிச்சு இந்த இடங்களுக்கு நீங்க இப்படி காட்டைகள் எடுத்து நாங்க சில பேர் நல்ல இடங்கள்னா போவோம். எங்க விலைகள் என்ன மாதிரி போகுது. நல்ல ஒரு வீட்டு விலைகள் திருப்பி கொண்டு போடுவோம். மோகேஜ் எப்படி போகுது டைம் இல்ல தெரியுமா? 2 வேளை நான் அவ வைப்பும் வேளை டான்ஸ்ல யோசிச்சு என்ன வாங்க நீட்டி கொண்டு தெரியுறாங்க. வேலை வட்டில எல்லாரும் அப்படிதான் என்ன கேக்குறாங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணி எல்லாம் போய் கடங்காலத்துல மீட் பண்ணீங்க. எல்லாரும் கேட்கணும். நீங்க வேலையை போறீங்க. ஆனா இந்த அது சொல்றேன் முந்தி டெஸ்கோ இங்க வேலை செய்யற இப்போ இப்போ 2 வேளை
3-4 பேர் ஒன்றாச்சு பேசி ஓ ஸ்கூலில் வேலை செய்கிறேன் மற்ற ஒரு கடையில் வேலை செய்கிறேன் ஓ இதுக்குள்ளே வேலை செய்கிறேன் அப்போ என்னென்னு சொன்னால் எல்லாரும் அப்படி தான் கேட்கணும் ஆனால் இந்த யூடியூப் வருமானம் உங்களுக்கு காசு இருக்காது இது ஒரு கொஞ்சம் கூட போட்டு அதில் நல்ல உங்களுக்கு கொஞ்சம் காசு போயிடும் ஆனால் நான் இது ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு சந்தோஷத்துக்காக தான் செய்கிறேன் மற்ற வந்து டைம் இல்லை வீடியோ எடிட் பண்ணி போட நானே ஜோசி என்ன மகளை சொல்றேன் வா நானும் ஒரு அது என்ன இல்ல அது எல்லாருக்கும் துணிவு வேணும் கலைக்கிறதுக்கு அதான் என்ன சொல்லுங்க எங்களுக்கும் விருப்பமா இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கு அப்ப இப்படி நீங்க செய்யறதை நாங்க பாராட்டணும் ஏன்னா இல்ல உங்களை மட்டும் இல்ல எல்லா யூடியூப் கண்டதுல போடாம நல்லதுல போடுவாங்க கண்டென்ட் தேவையானதுக்காண்டி தேவையில்லாத இல்ல பொய்ய போடாம உண்மையை போட்டீங்க எங்களுக்கு அதை அறியறதுக்கு ஒரு இதுதான் இப்ப அது மாத்தம் ஏன் அது அப்படி அந்த ஒரு சில விஷயத்தையே நான் அப்படி வச்சு போடுறேன்னு சொன்னா அதுக்குள்ள போய் பார்க்கணும் யூடியூப் கொண்டு போவா வீடியோ இப்போ அந்த யூடியூப் அது அந்த ஹெட்டிங்கோட சம்பந்தமா உங்க வீடியோ கூட இருக்கணும் ஒரு விஷயம் உங்களே எண்டல எல்லா இதுமே நான் பாக்கேன் அப்படி தான் எல்லாரும் கம்ப்ளைன்ட் உள்ளுக்குள்ள போன உடனே அந்த சம்பந்தமே இருக்கா சில நேரத்துல கனபேட்டை இத நாங்க பார்த்தோம் கண்ட சொல்லோட வட்டே இருக்கு சரி நான் மாத்தி போறேன் இந்த என்ன போடுறேன் அந்த நீங்க நீங்களே சொல்லுங்க மாலா வேற கூட தாக்காத ரோட் மாதாக்கு வேற கூட தாக்காத ரோட் அது அப்புறம் ஆளு தெரியுதா இல்ல மாதா வரம் தானே வேந்தன் எங்களுக்கு ஏன் நாங்கள் அந்த ஒரு வசன மயில வந்தால் அதை நான் வித்தியாசம் போறது காரணம் வந்து நீங்க யூடியூப்ல வந்தா நமக்கு தெரியும் அதுதான் நாங்கள் அப்படி சில பேர் நாங்க சொல்ல நார்மலா போட்டா சின்ன பார்க்காது இல்ல நீங்க அதோட சம்பந்தமா போடுங்க உண்மையா போடுங்க கட்டாயம் பாப்போம் மக்கள் கட்டாயம் பாப்போம் நீங்க நிறைய பத்திரிகையில பாருங்க தெரியும் கூட தலையங்கம் போற கடைசியில பாத்தீங்கன்னா ஒட்டு சொல்லிட்டு நாங்க இருக்கு எல்லா யூடியூபரும் அப்படி தான் போடுவாங்க எல்லாத்தையும் பாக்க ஒன்று கூட நீங்க அதுக்குள்ள வந்தா தான் அது உங்களுக்கு தெரியும் வேண்டாம் நீங்க ஒரு ஆள் வந்து கிளிக் பண்ணா விட்டா வீடியோ அப்படியே ஃப்ளாப் ஆயிடும் ஊடகத்துக்குள்ள தன்மை கொடுக்கும் மற்ற வந்து நீங்க லைக் பண்றேன்னு சொல்றதால நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு காசு வருதுண்டு நீங்க லைக் பண்ணினா தான் இந்த கூட வீடியோ வந்து போகக்கூடிய மாதிரி நீங்க சேவ் பண்ணி நீங்க பாக்குறதுக்கு அந்த அப்டேஷன் தான் காசு நீங்க பார்த்த அப்படியே அது இன்னொரு நீங்க இன்னொரு ஆள் ஒரு யூடியூபர் அந்த ஒண்டைய போட்டுனா அதை வச்சு இங்க யூடியூப் இங்க பிரான்ஸ் இங்க லண்டன்ல குறைவு தான் லண்டன்ல யூடியூபர்ஸ் குறைவு தான் சரியான குறைவு கொஞ்சம் வீட்ல இருந்து செய்யறாங்க வுமன்ஸ் அப்படியே ஆனா இங்க தமிழ்ச்சி போடுவா அவ கனகாலமா அவ பிகினிங் அவ போனா அவார்ட் தான் அவார்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தா நல்லா செய்றா நல்ல அவார்ட் விஷயம் இருக்கு நான் ஒரு இடத்துல இப்ப தாய்லாந்துல எங்க நிக்கிற போல இருக்கு வந்துட்டு அவட இதுகள் எல்லாம் அவளத்தே மெனக்கட்டு பார்த்தால ஒரு விஷயம் இருக்கு எடுக்கல நாங்க ரெண்டு பேரும் நல்ல கட்டிக்க கணவர் வந்து இங்க என்ன இருக்குன்றதெல்லாம் அவங்க காட்டி கொள்றாங்க காட்டும் போது எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு நிறைய இடம் தெரியும் எந்த வீடியோல வந்து என்னன்னு சொன்னா இப்ப நாங்க எங்க வீட்டுல நடக்கிறது நான் ஹாலிடே போறது என்னக்குள்ள நடக்கிற விஷயத்தை நான் போற இடத்தையும் தான் காட்டுறேன் மக்களுக்கு வீட்டை நான் விஷயம் இருக்கு இங்க வீட்டை நாளந்தரம் சந்திச்சு எல்லாம் வந்துச்சு அதுவும் ஒரு எங்களுக்கு கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் மற்ற வந்து நான் வீட்டில் நாளாந்தரம் சமைக்கிறது தான் நான் போடுறேன் மற்றது வந்து நான் யூடியூபுக்காக புரியும்பா சமைக்கல இப்போ நான் எந்த விட என்ன சமையல் ஒரு மிரக்கறியோ இல்லாட்டி சம்பளம் சோதிக்க போடுவேன் அதுவும் வந்து டெய்லி போடலாம் நான் சட்டை சண்டே லீவில் நிற்பேன் சைனா லீவில் நிற்க மனைவி சமைக்கும் போது போய் எடுப்பேன் அவன் பேசுவா சமைக்க எடுக்காங்க சில நேரம் அலட்டக்கூடாது எங்களுடைய சரி நான் குறைச்சு கொள்றேன் அலட்டல் விஷயம் இருந்தாச்சு நன்றியா பாக்குறீங்க அவட்ட நல்ல விஷயம் நல்ல விஷயம் இருக்கும் ஓகே வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறேன் சொல்லுங்க எவ்வளவு இந்த மாதா பார்க்க வந்தீங்க மாதா பற்றி சொல்லுங்க பாப்போம் நாங்க மாதாட பிள்ளைகள் எந்த ஹஸ்பண்டும் மாதா தண்ட அம்மான்னு சொல்றது நான் மிஸ்ஸஸ் படையப்பா கவிதா மாதா பற்றி ரொம்ப சொல்லலாம் ஏனண்டா அவன் ரொம்ப எங்கட வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறா அவ சொன்னவ நீங்கள் நான் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னவ என் மகன் சொல்றத நீங்க செய்யுங்க என்று சொல்றா அப்ப நாங்க அவட வாழ்க்கைய அவன் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து வாழ்றதால அவங்களை ரொம்ப ஆசீர்வச்சிக்கிறா நாங்க இந்த உலக செல்வங்களை கேட்கல அவட வாழ்க்கைய நாங்க வாழ வேணும் அவ பணியோட இருந்தா மற்ற எல்லாரையும் அன்பு இருந்தா அப்ப சுகமால
எப்ப சொல்லுவா சேமாலை ஓதுங்கள், நீங்க எதுக்காண்டினா சேமாலை ஓதுங்கள் சொல்றது. அப்ப நாங்க எங்கட ஃபேமிலியும் நல்ல மாதாள பக்தி. நான் தாயகத்துல இருக்கும்போது மடு திருப்பதிக்கு 2 முறை கால்நடையாக நான் என்ன திருப்பதிக்கு சென்றேன். அது நான் வேண்டுதல் வைத்து அந்த மடு திருப்பதி போகல. அம்மா என்ன நீப்பா இந்த உள் மனசுல ஏதோ சொன்னவ. அப்ப நான் நீண்ட தூர பயணம், அது காடுகள், மலைகள், மிருகங்கள் எல்லாம் இருக்கிற அந்த காட்டு பகுதியிலிருந்து நாங்கள், என்னுடைய சகோதரி, நான் எல்லாம் பல மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஒரு காட்டு பகுதியோடவே ஒரு 2000-3000 சனம் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து, யாழ்ப்பாணத்துல இருந்து, எல்லா மறை மாவட்டங்கள்ல இருந்து நாங்க கால்நடைகளாக 5 நாட்கள் சென்றது. அது 3 நாட்களும் செல்லலாம், ஒவ்வொரு இடங்களை பொறுத்தது, தூரங்களை பொறுத்தது. அப்ப போய்க்கு எங்களால அந்த காட்டு பகுதியில யானைகள், பாம்புகள் எல்லாம் இருந்தது. அதான் சொல்ற கானக செல்வி ரெண்டு. அவ ஏன் சொல்றேன்னா அந்த கானகத்துக்குள்ள அவ இருக்கிறா, எவ்வளவு ஆபத்துக்கள் சூழ்நிலையில அவ இருக்கிறா. நாங்க அதை தாண்டி போறோம். அப்படிக்கெல்லாம் அந்த மடத்திருப்பதி பேக்க எங்களுக்கு கால் எல்லாம் தொப்பளங்கள் போட்டு சரியான வேதனைகள். 7 ஆறுகளை தாண்டி போகணும் காட்டுக்களால. 7 ஆறுகளை தாண்டி தண்ணி இருக்கும். அடுத்த வருஷம் போய்க்க தண்ணி இல்லாம இருந்தது, வற்றி வெப்பத்தால இருந்தது. அப்ப அண்ணிட்ட போவோம். ஆனா நாங்க சிவமாலையை சொல்லி கொண்டுதான் போனாங்க, பாட்டு பாடி அவட பாடல்களை பாடி சிவமாலை சொல்லி பல துன்பங்களூடாக அண்ணிய பதிய போய் சேரைக்கு அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நாங்க இவ்வளத்தை தாண்டி அந்த அண்ணிய பதிக்கு நாங்க வந்துட்டோம்னு சொல்லி அங்க போனோன்னு எங்கட காலில் இருந்த தொப்பளங்களோ, வேதனைகளோ, உடல் நோவுகளோ எல்லாம் பறந்து போயிட்டுது. நாங்கள் எங்கட அப்ப நம்ம வேண்டுதலோட போகல. ஆனா அண்ணன் பதிக்கு போகணும்னு சொல்லி அண்ணன் உந்தினா. அப்ப அவ முதல் தடவை போனது. பிறகு 2ஆம் தடவையும் நான் ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறினது. முதல் தடவை போய் 1 மாதத்தால அந்த வேண்டுதல் நிறைவேறினோட நான் திருப்ப 2ஆம் தடவை நான் மடுவுக்கு திருப்ப நான் போனேன். போய்க்கல நான் அது ஆகலும் உடம்பு தொப்பளங்கள் எல்லாம் போட்டு வேதனையா போக நான் சொன்னேன். எல்லாரும் அந்த பதியில வர்ற பக்தர்கள், நடைபவனியா அந்த பக்தர்கள் கேட்டது, நீங்கள் அடுத்த முறை வருவீங்களா? நான் சொன்னேன் நான் 2ஆம் முறை வந்துட்டேன், என்னால இந்த கால் வேதனைகளும் நடக்கலாமே. இந்த 2 பேர் பிடிச்சு கொண்டு அந்த ரோட்டால போய்கொண்டிருக்க அழுதுதான் நான் போனேன். நான் சொன்னேன் நான் இனி வரமாட்டேன், அன்னிட்ட நான் இனி நடந்து வர மாட்டேன். ஆனா அண்ணன் என்ன தேடி வருவா நான் சொன்னேன். அப்ப இல்ல சிரிச்சவி என்ன தேடி வருவான்னு. இல்ல அண்ணன் நான் அண்ணிட்ட இனி வரமாட்டேன், நடந்து வரமாட்டேன், அண்ணன் என்ன தேடி வருவான்னு நான் சொன்னதுக்கு ஆவணி நடக்கிறான் அடுத்த இயர் வைகாசி மாதம் அண்ணி அவள் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களுக்கு அவள் பவனியா வந்தவள் ஒவ்வொரு பங்குகளுக்கு. அப்ப எத்தனை ஆண்டு அது இப்போ ஒரு 3 வருடத்து 4 வருடத்துக்கு முன்னா வந்தவள். அப்ப நான் சொன்ன, அப்ப எல்லாருமே சொன்னது உண்ட அண்ணன் உன்னை கைவிடல, உண்ட அன்னைக்கு நீ சொன்னி உன்னை தேடி வருவ, என்ன தேடி வருவான்னு நீ சொன்ன. அதே போல உண்ட அண்ணன் உண்ட பங்குக்கு வந்துட்டான். நான் அப்ப இந்த பங்குக்கு வரைக்கும் இந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் ஒழிஞ்சது. அவ்வளவு அற்புதம் அன்னை. அவள் இப்படி அவள் 25 வருட ஜூபிலிய அந்த கொண்டாடுறதுக்காண்டி அவள் வந்தவள். வந்து எங்கட ஊர் முழுக்க எல்லாம் வந்து மக்கள் அவள் வரும்போது சந்தோஷப்பட்டார்கள். சரி எங்களை தேடி வர இந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ எல்லா மக்களுமே அவள்கிட்ட புதுமைகளுக்காக அவள் செய்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லி கண்ணீரோட சந்தோஷத்தோட வரவே. ஆனா போகல இப்ப எங்கட வீட்டுல ஒரு ஆள் இறந்தாலும் எப்படி போய் அழுவோமோ அப்படி அவள் போய்க்க எல்லா மக்களுமே அழுதது. அந்த இடத்துல இருந்து 1 மைல் தூரம் 2 மைல் தூரம் அடுத்த பங்குக்கு போய்க்க அவளை கொண்டு போய் விட்டவியல். அப்படி ஒரு உயிரோட்டமான அன்னை அவள் செய்யப்பட்டவள். அப்ப எல்லாரும் கண்ணீரோட, நானும் கண்ணீரோட அம்மா நான் சொன்னேன், எல்லா மக்களுக்குமே சொன்னான், அண்ணன் என்ன தேடி வருவாருன்னு நீ எந்த மண்ணுக்கு, அது சொந்த இடம் என்ற பலாளி, அந்த மண்ணுக்கு அவளை என்ன தேடி வந்தது எனக்கு ஆச்சரியம். அற்புதம். அது ஒரு பெரிய புதுமை. அப்ப நான் சொன்னேன் நன்றி அம்மா நன்றி, ஏனென்றா என்ன தேடி வந்துக்கு. ஆனா
இப்போ எங்களோட வீட்டை ஒரு உறவினர் வந்தா நாங்க எதுவும் கொடுத்து அனுப்புவோம். வீட்டை வரைக்கும் ஏதோ ஒரு சாப்பாடுன்னு நாங்க சொன்னேன், நீர் என்ன தேடி வந்துக்கிறேன், என்னட்ட தர்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நான் உம்முடைய மகன் பணியை செய்யறதுக்கு நான் எந்த வாழ்க்கைய கையளிப்பேன் நான் அன்னைக்கு சொல்லி அனுப்பினேன். சரி, அதே போல எனக்கு ஒரு கணவரை தந்துக்கிற அவர் அன்னி மாதிரி ஆளந்தே முழு வாழ்க்கையா கோயிலுக்கு தான் அனுப்பி அப்ப எனக்கு தந்துக்கிற அன்னை அவள் நிரம்ப புதுமைகள் செய்யறா எல்லா இடமும். நீங்களும் எங்கட வாழ்க்கைய ஒரு முன்னுதாரணம். அன்னை இந்த மட திருப்பதிக்கு நடந்து சொல்ற மக்கள் இப்ப நான் அங்க இருந்து வந்து இங்க நான் அன்னைய விட்டுட்டு வந்துட்டேன். மட திருப்பதிய நான் அந்த தரிசனத்தை காண முடியாம இருக்கிற அந்த கவலிய இன்றைக்கு நான் இந்த திருப்பதியில கலந்து கொள்றது மூலம் அன்னி அவள் என்ன அழைக்கிறாள் தெரியும். தன் முன்னேற்பு விழாவுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு வருஷம் போன வருஷம் வந்து இந்த வருஷம் அழைக்கிறாள். அது சந்தோஷம். எப்பவும் அன்னைக்கு சேமாலை ஓதுங்கள். அவள் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவள் உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்வாள். சரியோ, அற்புதம் செய்வாள். என்றைக்கும் அவளுக்கு அவள் சொல்றத நீங்க செய்யுங்க. அப்ப அவள் தன்னுடைய மகனிடத்துல உங்களுக்காக பிறந்து பேசுவாள். சரியோ, நீங்கள் எதையும் அவ தரமாட்டேன்னு சொல்லாங்க. அண்ணி எங்கட அம்மாட்ட நாங்க அழுதா அவ எப்பயாவது கடம்பட்டாவது தருவா. அது போல அவங்களுக்கு தருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கட வாழ்க்கை இறைவனுக்காண்டி நீங்கள் சோமாலை ஓதுங்கள். அன்னின்ற பேரை எடுத்து சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு. மற்றது கஷ்டத்துல இருப்பவர்களை நீங்கள் பாருங்கோ, உதவி செய்யுங்க, மற்றாக்களுக்கு அன்பை கொடுங்க. இப்ப சரியான எல்லாம் தனிமையில மன உளைச்சல்களோட இருக்கிறது. அப்ப நாங்கள் செபிப்போம், சேர்ந்து செபிப்போம். கொஞ்சம் கொஞ்சம் குடும்பங்களா செபிக்கிறது. இந்த வெளிநாட்டுல வந்து ஆன்மீகம் என்றது இருக்குது. ஆனா வேலை அழிவுகளால மக்கள் அவர்கள் அதை மறந்து போயிருக்கிறார்கள். அப்ப நாங்க சிவமாலை எழுதுவோம். எங்களூடாக அன்னைய பேரை மகிமை பெற செய்வோம். மரியே வாழ்க. நன்றி. அக்கா ஒரு வருஷம் எடுக்கிறானே வீடியோ என்ன ஊருக்கு போயிலையோ? அவைக்கு வீடியோ எடுக்கிறார்கள். சரியான விருப்பமான கேடுங்க. ஊருக்கு போயிலையா? ஆரை பிடிக்கணும் அவை எடுங்க. அக்கா உங்களை எடுக்கணும். எடுக்கலாம். சொல்லுங்க மாதா பேட்டி. நீங்கள் மாதா பேட்டி தான் சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு வரேன். நான் வேணும் சாப்பிடல. போறேன். நாங்க செம்ம பசி மக்களே வேறாங்க. சிக்கனும் கத்திரிக்காய் கறியும் கொண்டு நான் சாப்பிட்றேன். எல்லாம் முடிஞ்சது. சாப்பிட்டு தான் இன்னைக்கு விளையாட்டு போட்டி இருக்கும், அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் கறி, கத்திரிக்காய் கறி. அவன் விதைச்சவா? சின்ன வெங்காயம் வாழை முறையில சூப்பரா வச்சிருக்கீங்க. நாங்க போட்டுவாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு ஆசை வந்துட்டு போறோம். லைக் பண்ணீங்க வீடியோ? பின்ன லைக் பண்ணி கமெண்ட் பண்ணா அனைவருக்கு இது பண்ணல. லைக் பண்ணி விடுறேன். இது கார்ட் போட்டுருக்கேன். இது அப்போ போறேன். நீங்க சேதுல பார்க்க மாட்டேன். லைக் பண்ணியா சரி. என்ன நீங்க பிஸி அண்ணா? வேலை 2 வேலை பார்த்தோம். ரொம்ப பிடிக்குற வீடியோ. எனக்கு லண்டன்காரன் நீங்க போடுறது சரியா சந்தோஷம். என் பிள்ளை இருக்க வீடியோல சூப்பரா எப்படி எடிட்டிங் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி சூப்பரா போடுறீங்க. எல்லாம் இது எங்கட மடுக்கோயில் பெருநாள் தான். மடுக்கோயில். நீங்க எந்த ஊர்ல? சின்னமணியா மடுக்கோயில். நீங்களா? நீங்கள் பூங்குடி. ஆத்துக்கார எங்க ஆத்துக்கார பொண்ணு. போன வருஷம் போனேன் நான் மடுக்கு. போனீங்களா? போன வருஷம் சிலங்க போனேன். தனியே போனேன். வீடியோ விட்டுட்டு. வடி அடக்குறீங்களா? சரி, பிரச்சனை இல்லை. நானே வெக்கப்பட்டு நான் செய்கிறேன். நீங்கள் வெக்கப்படுங்க. எனக்கு வெக்கம் இப்படி கேமராலாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி பழகிட்டு. இங்கே நாங்கள் பக்கத்தில் இருக்கோம். இதில் 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் சொன்னாங்க. நான் ஏதாவது காய்ச்சல் நக்கல் அடிப்பேன். அதான் வீடியோ பார்த்துருப்பீங்களா? எனக்கு சரி சமையல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கோழி கம்பெனி நீங்க சாப்பாடுலாம் அது பார்த்துட்டு நிறைய சாப்பாடு போட்டுருக்கீங்க. உண்மையில நான் ஒரு ஃபன்னுக்கு தான் போடுறேன். இது எல்லாரும் சொல்றாங்க என்ன வேலை வெட்டி இல்லை. வேலையை போடுறேன். வெளிநாட்டுல வேலையில இருக்க முடியும். அன்றைக்கும் இதுக்கு போனாங்க, டெம்பிளுக்கு போனாங்க. போன இடத்துல எடுத்து போட்டோன்னா அதில் நிறைய பேர் வந்து காய்ச்சி
ஓ போறாங்க ஓ ஹிந்து தானே இப்போ இந்த கிறிஸ்டின் மாறினவா இது எங்களோட தம்பி இவரை காண்றேன் அடிக்கடி வணக்கம் இவர் ஜெலோ கோட் போட்டு நிற்பார் ஜெலோ கோட் போட்டு கோயிலுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறாரு கதைங்க ஐயா சொல்லுங்க மாதா பேட்டி அக்கா சொல்லுங்க நீங்கள் கதைங்க என்ன தம்பி மடுப்புட்டு தான் போவார் நான் இந்த பின்னூறு இல்லாட்டி தம்பி அங்கதான் நிப்பாரு நான் போன வருஷம் போய் ஒரு 4 மாசம் நின்று போட்டு வந்தேன் லூட்ஸு போகிற இல்லையா ஊருக்கு ஒரே ஒரு தான் போயிட்டு வந்தேன் நானும் ஒரு தான் போகணும் இந்த வருஷம் போகணும் என்ன பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் பார்க்க பலன் கிடைச்சா போக முடியும் எல்லாரும் பார்த்து நல்ல சந்தோஷமா இருக்கேன் எல்லா ஊர் மக்கள் எங்கட ஊரை மக்கள் அங்கே இருக்கணும் அப்போ நான் இதில் காரை விட்டுட்டேன் நான் தேடினேன் அங்கே எடுத்து நான் வீடியோ எடுத்து பார்த்தேன் பார்த்தா சொல்லி ஜெகன் நினைக்கிறாரு எப்படியாவது பார்த்தியா எனக்கு ஆக்கள் கதை கிட்ட தானே தெரியும் மெரும்பு தெரியாது எடுத்து கொண்டிருக்கிறீங்க ரவுண்ட் போய் பார்த்தேன் மகள் அங்க போறா ஓகே அப்ப கார் பக்கத்துல இருக்குது எப்படியாவது சாஞ்ச விட்டுறக்கூடாது உண்மையா வார்த்தை சொல்லணும் நன்றி டைம் இல்லை எடிட்டிங் நிறைய வீடியோ இருக்கும் அப்படி தான் எடுத்து போடுறோம் போய் நல்லபடியா உண்மையா நல்லா சொல்றாரு ரொம்ப பிடிச்சிருக்கு சில பேர் புளி அடிப்பாங்க அந்த சின்ன கருத்தை சொன்னா நல்லா சொல்றீங்க நன்றி ரொம்ப பிடிக்கும் எடிட்டிங் சூப்பர் ஒரு ஆட்டம் அசைல் அந்த மாதிரி சூப்பரா வீடியோ எப்பயும் இது மென்மேல வளரணும் போனாலும் வழியா போடுங்க சில பேருக்கு போக கிடைக்க பார்த்து சந்தோஷம் அது நான் அப்பக்கு தான் போடுறேன் நாங்கள் போடுற இடத்துக்கு தான் போட முடியும் இப்போ யூடியூப்புக்காக தனியாக நாங்கள் சமைச்சு போடுறோம் இல்லை எங்களை வீட்டு சமைக்க அதை போடுறோம் அவன் நல்லா சமைப்பா எல்லாம் சமைப்பா நிறைய சாப்பாடு செய்யவும் போடுவோம் அவன் கொஞ்சம் பக்கப்படுவா வீடியோக்கு வேற என்ன பார்த்தா சந்தோஷம் தொடர்ந்து பாருங்க தெரிஞ்சாக்க சேவ் பண்ணி விடுங்க அள்ளி வீசி விடுங்க லக்கி அள்ளி வீசி விடுங்க சரியா ஆனா உங்க லைக் பண்ணிட்டேன் கமெண்ட்ஸ் போட்டுருந்தா நீங்க எப்படி வாழ தட்டதுக்குன்றது ஒவ்வொரு வீடியோ பார்த்து நான் போடுறேன் ஷார்ட் வீடியோ நேட் வந்து போறேன் பட் நீங்க வந்து போடல பரவாயில்லை நான் பாக்குறேன் நான் போட்டு செக் பண்றேன் எங்கட ரூம்ல 2 பேர்லாம் இருக்கு நான் பாக்குறேன் வார அடிக்கடி லைக் பண்றேன் நான் நான் லைக் பண்றேன் நீங்க போறது எனக்கு வரேனியே அதே மாதிரி இல்ல பாக்குறேன் செக் பண்ணி பாக்குறேன் சரி பரவாயில்லை எனக்கு இந்த வீடியோ வந்தது சந்தோஷம் சுரேஷ் நீங்க லைக் பண்ணாலும் நல்ல சந்தோஷம் ஓகே தேங்க்ஸ் அக்கா என்ன கூப்பிட்டு நான் தெரியாத நாட்கள் அப்ப நான் கூப்பிட்டா தான் கதைக்க முடியும் எனக்கு கொஞ்சம் பக்கம் தான் ஆக்கா கூப்பிட்டா ஒரு பக்கமா இருக்கும் அந்த கோயில்ல சரியா பக்கப்படுற ஆக்கா கூப்பிட கூட அவன் என்ன நினைச்சுன்னு வரீங்க நான் பாருங்க ஒரு வருஷம் பக்கத்துல 2 அடிக்கிறது நான் 99 இந்த நாட்டுக்கு வரைக்கும் இந்த கோயிலுக்கு வர வளர்க்கிட்டேன் இந்த கோயில் போல்சிங்க கோயில் சேர்ச்சிக்கெல்லாம் வருவேன் அடிக்கடி வரணும் அவங்களும் போய் பார்த்தமே தான் போல்சிங்க தான் பார்த்துருப்பேன் நான் இப்பதான் உங்களோட டக்குனு வீட்டுக்கு தட்டி போகும்போது உங்களோட டக்குனு பார்த்ததே சர்ப்ரைஸ் பண்ணி போட்டு விட்டுட்டேன் நம்மளோட ஆடினாக்கள் இல்லை இங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க தெரியும் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணா சரி பாருங்க பார்த்து கூட லைக் போட்டுருங்க ஆக ஆளி வீசிடுங்க சேவ் பண்ணி விடுங்க செய்யறாங்க பாருங்க வாழைத்தட்டை அப்படி கிளீனா வச்சிருக்கா பாருங்க அதே மாதிரி செய்யுங்க உங்களோட தோட்டம் சூப்பரா இருந்தது நேற்று ஒன்று க்ளீன் பண்ணி நேற்று போனேன் ஷார்ட் வீடியோ வாழைப்பழம் தோட்டம் அது சும்மா வேற இது போட்டு அப்படியே வேற நல்லா பழகினீங்களா படிச்சீங்களா இல்ல நான் எல்லாம் யூடியூப் பார்த்தேன் அப்படியா கட்டிக்காரன் எல்லாம் வீடியோ பார்த்தா எல்லாம் அடிச்சு பார்த்தா எல்லாம் இருந்தானே அதுக்கு ஆப்ஸ் இருக்கு புரியுமா வச்சுக்கிறேன் நாங்கள் எவ்வளோ பேச்சு வாங்கி செய்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரே சத்தம் வீட்டில் வேலை செய்கிறேன் தான் தான் செய்கிறேன் போனதுக்கு கொண்டு இருக்கிறார் உண்மை சொல்லணும் மாட்டீங்களா நான் எடிட் போன தூக்கினா எடிட் பண்ண போய் இருந்தரே இல்லை சத்தம் வீட்டு வேலை முடியுங்க வீட்டு வேலை முடியுங்க சரி ஆக்க விளையாட்டு எடுத்து வாங்க போக கூடாது நான் சாப்பிடுவேன் ஓகே தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஓகே ஓகே என்னென்னு சொன்னால் மக்களே இப்போ போனி விளையாட்டு நடக்க போதான் போனி பந்து நடக்க போதான் பாருங்க மக்களே போனி பந்து என்ன இதுல இது என்ன இது என்ன பெயிண்டோ பாப்பா என்ன நடக்குது நீங்க விளையாடலையா பாருங்க ஆண்கள் அப்பா மேர் அண்ணா மேர் விளையாட போயிடும் எல்லாம் ரெடியாக நிற்கணும் பார்ப்போம் ஊரில் பார்த்ததுக்கிட்டே தான் பார்க்குறோம்
ஊரில் பார்த்ததுக்கு அப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு போல் அண்ணா ஒரு போல போக்கே இருக்கு அண்ணா இங்க வந்ததாங்க இங்க ஒண்ட போக்கே இல்ல பூண்டு 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 விசில போங்க. என்ன ஒரு தரம் முடித்துறவே தெரியல. ஒரு வரீங்க உங்களோட லக்க பாப்போம். உண்மையா அதுதான் கேட்டீங்க. போடியா அடுக்க விடக்கூடாது. நீங்க ஆக்கல் அவுட் ஆகு. பாஸ் பண்ணி எறிஞ்சு ஆக்கல் அவுட் ஆகு. டிஃபெண்ட் பண்ணுங்க. அருங்க அடே ஓடிக்கோ எறிங்க ஆக்களுக்கு எறிய பெஞ்சு போறீங்க. என்ன ஃபுட்பால் அடி 2 அவுட். அண்ணா நீங்க மெயினா இதுல இல்லைங்க. அப்ப இதுல தான் விளையாடணும். வச்சு கூட நேரமா கையில வச்சு கூடாது. அண்ணா கையில வச்சுக்காங்க. 2 போனியை வந்து ஒளிச்சு வச்சுக்கிறாரு. வேற கொண்டு அடுக்க போறேன். நைஸா அடிக்க போட்டு பாத்தீங்க ஆள் விளையாட்டு ஆள் நைஸா அடிக்க போடுவோம். வேற நிக்கணும் வேற எல்லாரும் பார்த்து நிக்கிறீங்க. ஹலோ நீங்க மேடம் வணக்கம். ஓகே எங்க அதில் காணும் கூப்பிடுறாங்க. வணக்கம் போன வருஷம் கண்டுறேன். ஓகே வேற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் விளையாட ரெடி ஆகும். வணக்கம். நீங்க விளையாடலையோ? சேர்க்கிறோம் இல்லையா? ஹலோ ஓகேயா? எல்லாம் நல்லா ஹாப்பியா நிக்கிறீங்க, சந்தோஷமா நிக்கிறீங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. ஓ யூடியூப் தான். லண்டன் ஜேகனா? ஓகே வாழ்க. ஓகே அக்கா. ஹலோ வேற ஏதாவது கூட தானே? நிறைய பேர் பார்த்தீங்களா? என்ன சந்தோஷமா இருக்காங்க பார்க்க. வணக்கம் அண்ணா. தம்பி விளையாடலையா? என்ன ஓகேக்கா. ஓகே வீடியோ எங்க இருந்து வந்துருக்கீங்களா அக்கா? மேலே பிறகு நாங்கள் ஒரு வட்டத்தை ஃபாதரால் சூஸ் பண்ணுவேன். அந்த வட்டத்துக்கு இருக்கிற ஆக்கள் அப்படியே வெளியில போவோம். Unfortunately, then we will nominate a circle where you will be eliminated. பொண்களுக்கான கயிறுகள் போட்டி நடக்க போகுது. வேறங்க வீராங்கனையில பேரங்க அப்படி நிக்கணும். வண்டு வடிவா அழுங்க வேறங்க எல்லாம் ரெடியா நிக்கணும். வேறங்க ஹலோ வேறங்க இங்க நல்ல பொறுத்தால பின்ன விட்டுக்கிறாங்க. அக்கா லாரியில கட்டுறீங்க, குறவர்கள் எழுத போடுவாங்க. வேறங்க எல்லாரும் ரெடியா நிக்கணும். அஞ்சாலையும் ரெடியா நிக்கணும். வேறங்க என்ன நல்ல பொறுத்தாங்களா பின்னுக்கு நிக்கிறீங்களா? ஒரு லாரியோட போக போறீங்களா? இழுக்கிற இழுவையில வேறங்க உஷாராத்தான் நிக்கணுமா? அம்மா நேரம் உஷாராத்தான் நிக்கணும். கமான் இங்க வலிக்கிறேன். இழுங்க என்ன விட்டுட்டீங்க?
இழுங்க 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 நீங்கள் இழுக்கிறீங்களா முடிட்டீங்களா கையை என்னென்னு சொன்னால் மக்களே பண்ணா போச்சு எல்லோரும் சந்திச்ச சந்தோஷம் விளையாட்டு போட்டி முடிஞ்சுது அப்போ நாங்கள் இப்போ எடுக்கக்கூடிய எடுத்து போட்டிருக்கோம் உங்களை வீடியோ பாருங்க மக்களே நிறைய பேர் வந்து என்ன தெரிஞ்சோன்னு சொல்லி காய்ச்சி இந்த வீடியோ பார்க்குறேன்னு நல்ல சந்தோஷம் எல்லோருக்கும் நன்றி மக்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து என்னோட காய்ச்சதுக்கு நன்றி மக்களே சந்தோஷமாக இருங்க எல்லோரும் ஹாப்பியாக இருங்கோ வேறு என்ன இந்த மாதாண்ட பெருநாள் சிறப்பாக கொண்டாடினாங்க நல்லா இருந்தது உண்மையாக சந்தோஷமாக இருந்து ஊரில் ஆக்களை பார்த்த மாதிரி என்ற ஃபீலிங் கொண்டு இருந்தது ஓகே மக்களே பாருங்க நிறைய பேர் நிற்கணும் நாளைக்கு வேலை கிளம்ப போகிறோம் ஓகே மக்களே மீண்டும் ஒரு நல்ல காலையில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஓகே மக்களே பாய் 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 பாய்